ஆலங்குளம் நூலகத்தில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை திடீர் நிறுத்தம். வாசகர்கள் கடும் அதிருப்தி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அரசு வட்டார நூலகம் உள்ளது. இங்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் நூலகம் வாசகர்களாக உள்ளனர். இவர்கள் நூலகத்தில் அமர்ந்து படிப்பதற்கு இடப்பற்றாக்குறை மற்றும் வசதி குறைவாக உள்ளது. இந்த நிலையில் நூலகர் வாசகர் வட்டம் மற்றும் ஆலங்குளம் பொதுமக்கள் வாசகர்கள் சார்பில் ஆலங்குளம் அரசு வட்டார நூலகத்தில் கூடுதல் கட்டிடம் கட்ட நிதி கேட்டு தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ஆலங்குளம் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்ட ரூபாய் 22 லட்சம் நிதி ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை நூலகத்தில் நடைபெறுவதாக இருந்தது. நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் பணியினை ஆலங்குளம் சிறப்புநிலை பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி பொறுப்பு செயல் அலுவலர் ஆகியோர் தொடங்கி வைப்பதாக இருந்தது. இந்த நிலையில் விழா திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. ஆலங்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் இந்த விழாவை ரத்து செய்யும்படி கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணம் சரிவர தெரியவில்லை. ஆலங்குளம் நூலகத்தில் கூடுதல் கட்டிடம் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று விழா ரத்து செய்யப்பட்ட சம்பவம் ஆலங்குளம் நூலகம் வாசகர் வட்டம் பொறுப்பாளர்கள் மற்றும் வாசகர்கள் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆலங்குளம் நூலகம் வாசகர் வட்டம் தலைவரும் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவருமான தங்கசெல்வம் கூறுகையில், என் பேர் தங்கசெல்வம், ஆலங்குளம் நூலக வாசகர் வட்ட தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கி ஆலங்குளம் நூலகத்துக்கு அரசு ஒரு 22 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கி கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கு ஃபண்ட் அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபண்ட் ஆலங்குளம் பேரூராட்சி மூலமாக இன்னைக்கு பணி செய்வதற்கு பூமி பூஜை போடுறதா எல்லாம் தயாராக இருந்தது. அந்த பூமி பூஜை போடுற டைம் வந்த நேரத்தில் அங்குள்ள நம்ம ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற தலைவர்கிட்ட தொடர்பு கேட்டோம். பூமி பூஜை போடக்கூடிய டைம் வந்துட்டு நீங்கள் யாரும் வரலன்னு கேட்டோம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஈஓ இன்னைக்கு அந்த பூமி பூஜை போட வேண்டாம், நீங்கள் நிறுத்திடுங்க, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதானே, எதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு ஈஓ வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இன்றைக்கி இதை நிறுத்திடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி இந்த பூமி பூஜை நடக்கிற இந்த நிகழ்ச்சியை ஈஓ சொன்னான்னு சொல்லி சேர்மன் நிறுத்தி சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நிறுத்தி வச்சுருக்கோம். அடுத்தாப்புல என்னைக்கு நிர்வாக அதிகாரி சொல்கிறாங்களோ அன்றைக்கி மீண்டும் பூமி பூஜை போட்டு இந்த பணி ஆரம்பமாகும்.